சால். இந்த யட்சினி உபாசனை என்பது தற்பொழுதைய காலகட்டங்களிலே மாந்திரீக தொழிலாளிகளுக்கும் ஜோதிடர்களுக்கும் அருள்வாக்கு உரைப்பவர்களுக்கும் திருக்கோயில் அர்ச்சகர்களுக்கும் மக்கள் தொடர்பு தொழிலில் இருக்கும் நபர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இந்த யட்சினி சேவா என்பது கேரள மாநிலத்திலே மடாதிபதிகளும் பூஜகர்களும் செய்து வரப்படும் ஒரு முறையான ஒரு பூஜையாகும். நீங்கள் இந்த யட்சினி சேவையை செய்ய ஆசைப்பட்டால் காளி, வராகி, துர்க்கை போன்ற சக்தி தேவதைகளை முறை பிரகாரம் நீங்கள் பூஜை செய்து அவர்களுக்கு தேவதா திருப்தியை செய்தால் இந்த யட்சினி சேவை உங்களுக்கு கைவல்யமாகும். இந்த யட்சினி சேவை முறையாக ஆசான்களிடையும் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற குருமார்களையும் சேவை செய்து இந்த யட்சினி விஷயங்களுடைய சில நடைமுறை உண்மைகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளவும். அந்த யட்சினி சேவாவுடைய சில முக்கியமான அம்சங்களை மட்டும் நாங்கள் இங்கு குறிப்பிடுகின்றோம். மற்றும் யட்சினியிலே நம்மளுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாமல் நம் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் யட்சினிகளை மட்டும் இங்குள்ளது அறிமுகப்படுத்துகின்றோம். அந்த வகையிலே முக்கியமான யட்சினியான தாம்பூல யட்சினி நமது பூஜா விதிகளிலே நாம் பூஜை செய்யும் பொழுதும் தாம்பூலமும் களிப்பாக்கும் நாம் வைப்போம். அந்த தாம்பூலத்தில் இருக்கிற வெற்றியில் இருக்கிற யட்சினி தான் இந்த தாம்பூல யட்சினி. இந்த யட்சினி சேவாவிலே முக்கியமான ஒரு யட்சினி இந்த தாம்பூல யட்சினி. அடுத்ததாக நாம் ஒரு மக்கள் தொடர்பு தொழிலே இருக்கும் பொழுது நாம் மக்களை சென்று அணுகும் பொழுது நம்முடைய முகத்தை பார்த்து அவர்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுக்கும் யட்சினியாக சுந்தர யட்சினியும், நாம் வாக்கு உரைப்பவர்கள், ஜோதிடர்கள், அருள்வாக்கு உரைப்பவர்கள் போன்ற தொழிலில் இருப்பவர்களுக்கு வாக்கு யட்சினி, இந்த 3 யட்சினியுடைய மந்திரங்களும் இப்பொழுது கொடுக்கின்றோம். எக்காரணத்தை கொண்டும் காளி, துர்கா, வராகி போன்ற ருத்ர சக்திகளை பூஜா திருப்தி செய்யாமல் இந்த யட்சினியை நீங்கள் செய்தால் காலதாமதமாகும். அவர்களுக்கு சேவை செய்தால் இந்த யட்சினி வித்தை என்பது கைவல்யமாகும். இந்த 3 யட்சினிக்குமே உங்களுக்கு எந்த விதமான இடையூறும் உங்களுக்கு வராது. அந்த வகையிலே இந்த தாம்பூல யட்சினியுடைய மந்திரத்தை கொடுக்கின்றோம். இந்த தாம்பூல யட்சினி சேவை செய்வது நீங்கள் சுரக்காய் செடி கொடியினுடைய வேர், அது இல்லாமல் 8 மூலிகையினுடைய வேர்களை வைக்க வேண்டும். அந்த மூலிகை முக்கியமான மூலிகை சுரைக்காய் கொடி மூலிகை. அந்த மூலிகையும் அந்த மூலிகை வேர்களையும் உங்களுடைய நட்சத்திர தாராபலம் தினத்தன்று அந்த மூலிகையை நீங்கள் காப்பிட்டு எடுத்து மற்ற வேர்களையும் உங்கள் பகுதியில் இருக்கிற பூஜகர்கள் ஆசான்களை சேவை செய்து அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த யட்சினி சேவையை தொடரலாம். இந்த யட்சினி சேவையை அறிமுகப்படுத்துவதற்காக மட்டுமே இந்த மந்திரங்களை சொல்கிறோம். இந்த தாம்பூல யட்சினியினுடைய மந்திரம்: ஓம் யட்சி யட்சி பரம யட்சி தாம்பூல யட்சி பரமேஸ்வரி யட்சி பகவதிம் ஓம் க்ளீம் சௌம் சித்திம் ஸ்வாகா. இன்னொரு முறையும் இந்த யட்சினி மந்திரம்: ஓம் யட்சி யட்சி பரம யட்சி தாம்பூல யட்சி பரமேஸ்வரி யட்சி பகவதிம் ஓம் க்ளீம் சௌம் சித்திம் ஸ்வாகா. இந்த யட்சி உபாசனையை துவங்கும் பொழுது வளர்பிறை நாளிலே துவங்கி நார்மடி வேஷ்டி என்று வெள்ளை நிற நார்மடி வேஷ்டியை கட்டிக்கொண்டு கஸ்தூரி மஞ்சளிலால் நீங்கள் உங்களுடைய தேக சுத்தி செய்து கொண்ட பிறகு சந்தனம் அத்தரை தடவிக்கொண்டு திருநீர் சந்தனம் மட்டும் நெற்றியில் வைத்து கொள்ளலாம். மஞ்சளையும் குங்குமையும் நீங்கள் நெற்றியிலே அந்த நெற்றி பொட்டிலே வைக்கக்கூடாது. 48 நாளும் அந்த குங்குமம் மஞ்சள் உபயோகப்படுத்தக்கூடாது. அது யட்சினியிடமிருந்தே சூட்சும ரூபமாக உங்களுக்கு குங்குமம் மஞ்சள் வைக்க அனுமதி கிடைக்கும். அதன் பிறகு நீங்கள் வைத்து கொள்ளலாம். ஒரு சில யட்சினிகள் வாழ்நாள் முழுக்கவும் அனுமதி கொடுக்காது. அந்த மாதிரி நீங்கள் இந்த தாம்பூல யட்சினி மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க தொடங்கிக்கலாம். அதற்கு பிறகு நீங்கள் யட்சினியுடைய சூட்சும ரூபமாக வழிகாட்டல் உங்களுக்கு இருக்கும். இந்த தாம்பூல யட்சினி, தாம்பூலம் என்பது வெற்றிலையிலே வரக்கூடிய யட்சினி. இது சுந்தர யட்சினி என்பது மக்கள் தொடர்பு தொழில் இருப்பவர்களுக்கு
இந்த சுந்தர யட்சினி ஜபம் செய்வதால் அந்த மக்களிடையே நீங்கள் சென்று அணுகும் பொழுது மனமாற்றத்தை கொடுப்பால் இந்த சுந்தர யட்சினி மக்களிடம். அந்த சுந்தர யட்சினி மந்திரமானது ஓம் யச்சி யச்சி சுந்தர யச்சியே சுவாகா. அடுத்ததாக இந்த வாக்கு யட்சினி. இந்த வாக்கு யட்சினி என்பவள் நம்மளுடைய நாக்கிலே இருக்கும் யட்சினி, நம்மளுடைய வாக்கிலும் நாக்கிலும் இருக்கும் யட்சினி. தாம்பூலத்தை தரித்து கொண்டு தினசரி 11 முறை மட்டும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வமான பெண் தெய்வங்களுடைய காளி, வராகி, துர்கை எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய திருவுருவத்தை பார்த்து இந்த வாக்கு யட்சினி மந்திரத்தை நீங்கள் 11 முறை அல்லது குறைந்தது 11, அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை அளவு வேணால் வைத்து கொள்ளலாம். அந்த வாக்கு யட்சினி மந்திரம் யச்சி யச்சி வாக்கு யச்சி ரச்சி ரச்சி, யச்சி யச்சி வாக்கு யச்சி ரச்சி ரச்சி, இதுதான் மந்திரங்க. இதை நீங்கள் முறை பிரகாரம் செய்து வந்தீர்கள் உங்களுக்கு யட்சினி அருளால் சுபகாரியங்களும் நற்பலன்களும் நடக்கும். நன்றி, வணக்கம்.